வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து டொமேட்டோ புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பெங்களூர் தக்காளி பழம் 3 பழம், நாட்டு பழம் போட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பெங்களூர் தக்காளி பழம் 3 போட்டுக்கோங்க. குடமிளகா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது வந்து டொமேட்டோ கெச்சப். இதில் கொஞ்சம் புளிப்பு சுவையும் இருக்கும், கொஞ்சம் இனிப்பு புளிப்பு ரெண்டுமே இருக்கும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தக்காளியும் நம்ம போட போகிறோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், முந்திரி பருப்பும் நிலக்கடலையும், ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. இது வந்து கறி மசால் பவுடர். கரம் மசாலா கறி மசாலா ரெண்டும் வேறு வேறு, ரெண்டுமே தனித்தனியாக ரெடிமேடாக கிடைக்குது. இது வந்து கறி மசால் பவுடர். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். மல்லி. பாசுமதி ரைஸ் வந்து நல்லா உடையாமல் இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வடித்து ஆற வச்சுருங்க. சூடோடு கிண்டினீங்கன்னா அது குழஞ்சி போயிடும். எந்த அரிசியாக இருந்தாலும் சூட்டோடு நீங்கள் கிண்டும் போது குழஞ்சி போயிடும். அதனால் அதை அரிசி ஆற வச்சிங்கன்னா நல்லா அப்படி உடையாமல் இருக்கும். 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். சோம்பும் கடுகு மட்டும். நான்ஸ்டிக் பாத்திரத்தை வெறும் பாத்திரமாக நீங்கள் சூடு பண்ணக்கூடாது. ஆயில் ஏதாவது ஊற்றி தான் வைக்கணும். வெறும் பாத்திரமாக சூடு பண்ணாதீங்க, உடம்புக்கு கெடுதல். முந்திரி பருப்பு, நிலக்கடலை. வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறி மசால் பவுடர். கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் வாடை போகட்டும், பச்சை வாடை போகட்டும். தக்காளி பழம், சாதத்தில் வேறு நான் உப்பு போட்டிருக்கேன். அதனால இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் நம்ம உப்பு போடுவோம். கொஞ்சம் சிம்மில் வச்சு அந்த தக்காளி பழத்தை கொஞ்சம் வேக விடுவோம். கேப்சிகம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா போடுங்க, இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை பட்டாணியோ பன்னீரோ பிடிக்கும்னா அதை சேர்த்துக்கலாம் நீங்கள். இந்த குடமிளகா ஃப்ளேவர் வரட்டும், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ கெச்சப் ஊற்றுவோம். இது கொஞ்சம் புளிப்போடையும் இனிப்போடையும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது ஃப்ளேவர், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதில் உப்பு உரப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்குங்க.
இப்போ சாதத்தை போட்டு நம்ம கிண்ட போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான வேலை. சாதம் மட்டும் உடையாமல் எடுத்துருங்க. கொஞ்சம் நெய்யோ ஆயிலோ ஊற்றி வடிச்சிங்கன்னா உடையாது, அப்படி நீள நீளமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை போட்டு கிண்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிண்ட கஷ்டமாக இருக்கும். டொமேட்டோ புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.